இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஹீரோ வந்து ஒரு கடவுள். அவர் இந்த ஆன்மாக்களை, இறந்து போகிற ஆன்மாக்களை மேலே ஒதுக்கு அனுப்பக்கூடிய ஒரு கடவுள். இப்போ அவர் வந்து ஒரு டாக்குகளை ஏற்றிட்டு போகிற ஒரு வண்டியில் போயிட்டுருக்காரு. அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ இவ்வளோ கொடூரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் மேஜிக் பண்ணி காமிக்கிறார். இந்த மேஜிக்கெல்லாம் பார்த்தோன்னா வண்டியோட ஓனர் இறங்கி ஓடிடுறாரு. அதோட கடவுள் எல்லா நாய்களையும், அதாவது நம்ம ஹீரோ எல்லா நாய்களையும் அனுப்பி விட்டுட்டு ஒரு நாய் மட்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குத அந்த நாயோட மேலோகத்துக்கு அனுப்புகிறாரு நம்ம ஹீரோ. அதோட சொல்கிறாரு, முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை ஏதாவது ஒன்று நல்ல வேலையாக கொடுங்க, கடைசி மிஷின், அதனால் நல்ல வேலையாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம ஹீரோயினிக்கிட்ட 2 பசங்க வந்து வம்பளுக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு தடுக்க போகலான்னு போகும்போது நம்ம ஹீரோயினியை வந்து எல்லாரையும் அடித்து போட்டுறாங்க. பார்வையிலேனாலும் அவங்க நல்லா போல்டாக இருக்கிறாங்க. அதோடு அப்படியே நடந்துக்கிட்டு பிரிச்சுக்கிட்ட போகிறாங்க. பிரிச்சுக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு முதல்ல செஞ்ச விஷயத்தை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. பழைய விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பிரிட்ஜு மேலே இருந்துக்கிட்டு தான் எப்படியே சூசைட் அட்டம் பண்ணோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோயினி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உணர்வு மூலியமாக அவளை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, யார் நீ என் பின்னாலே ஏன் வார, எவ்வளோ நேரமாக என்ன ஃபாலோ பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கத்திட்டு, சரி உட்காரு, இது பொதுவான இடம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஹீரோவும், இது வந்து உங்களோடதோ என்னோடதோ கிடையாது, இது வந்து கடவுளோடது அப்படின்னா, கடவுளை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை பற்றி ஏன் தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிட்ட கேட்டதுக்கு, நான் எங்கள் அப்பா இறந்தப்ப ஒரே முறை எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு என்ன அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என் கையை வேணால் எடுத்துக்கோ, என் கண்ணை கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கடவுள் எனக்கு கருணை காமிக்கலை, அதனால் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆனால் கடவுள் நம்ம எப்படி இந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரியும்னு ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. பையன் ஓடுறான், அவனை போய் சீக்கிரம் பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் தேடுறாங்க, இங்கே யாருமே அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சேரை கீழே தடவி பார்க்கும்போது நம்ம ஹீரோட கர்ச்சீப் கிடைக்கிது ஹீரோயினிக்கு. இதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சு. நாளைக்கு தேர்ட் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.